ஐயனார் துணை டுடே எபிசோடு என்னாகுதுன்னு பார்க்கலாம். வானதி வந்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டி எடுத்துகிட்டு சொல்லு வானதி அப்படின்றாங்க. என்ன பாண்டி, நான் ஃபோன் பண்ணுறேன் பாரு, உனக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், உன்னை வந்து பிளாக்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்றாங்க. ஆ ஆ சரி சரி. என்ன பாண்டி சந்தோஷமே இல்லை, உன் குரலில் ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லு அப்படின்றாங்க. இல்லை, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், உனக்கு சந்தோஷமே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை வானதி, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பாண்டியனால், அதனால தான் என்னால் சரியாக பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. இங்கே பள்ளம் வந்து சேரன்கிட்ட மன்னிப்பு கேட்க வராரு. அப்போ சேரன் வந்து உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்ட்டு அவர் கிச்சனுக்குள்ளே போகிறாரு. உடனே நிலா வந்து சமாதானம் பண்ணுறாங்க. நிலா கையை உதறி விட்டுட்டு பல்லவன் போயிட்டு ரூம்குள்ளே உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அடுத்த நாள் நிலா வந்து வெளியே துணியெல்லாம் காய போகிறதுக்கு வராங்க. அப்போ வந்து சேரன் வந்து சொல்கிறாரு, கவலைப்படாத நிலா, உனக்கு கண்டிப்பாக இன்னொரு வேலை கிடைக்கும்பா, நல்ல வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிலாவுக்கு தனியாக வேலை கிடைக்கணும், அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து, ஆனால் அதுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்றாங்க. உடனே பாண்டி சொல்கிறாரு, நம்ம வீட்டை அடமானம் வச்சு நம்ம 5 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வானதி வராங்க. அப்போது சேரன் வந்து, அப்பா என்னப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா. டே, நிலா கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, அந்த பொண்ணு வந்ததுனால தான் இந்த வீடாக இருக்குது, எல்லாம் நல்லதே நடக்குது, அவளால் தான் நிலாவால் தான் வந்து நம்மளுக்கு பத்திரமே கிடச்சிது, அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. நிலா வந்து தோட்டத்தில் துணி காய போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் வானதி வந்து பேசுகிறாங்க. நிலாவும் வானதி பேசுகிறத பார்த்து பாண்டி பதட்டமாகறாரு. அங்கே வராரு. இதோட எபிசோட்